டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? அன்பறிவு இயக்கத்துல கமல் நடிக்க இருந்த படம் என்னாச்சுன்னு தாம்பரம்ல இருந்து ஜோதி கேட்டிருக்காங்க. மணிரத்னத்துடைய இயக்கத்தில் உருவாகி கொண்டிருக்கின்ற தக் லைஃப் திரைப்படத்தினுடைய படப்பிடிப்புக்கு பின்னாலே அன்பறிவு இயக்கத்தில் உருவாக இருக்கிற படத்துல தான் நடிக்க இருக்கிறார் கமல்ஹாசன். அதற்கான ஆரம்ப வேலைகள் இப்போது நடந்து கொண்டிருக்கின்றன. கல்கி படத்துல அமிதாப் பச்சனை யூஸ் பண்ண மாதிரி டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ரஜினிகாந்த் நடிக்க ராணாவை இது போல உருவாக்க வாய்ப்பு இருக்கா? நாகாஷ்வன் மாதிரி டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்க டைரக்டர்ஸ் இதை உருவாக்க ட்ரை பண்ணுவாங்களான்னு ஸ்ரீலங்கால இருந்து மதிஷாந்த் கேட்டிருக்காங்க. ஏஐ தொழில்நுட்பத்தின் உதவியோடு பல அதிசயங்கள் சினிமா உலகிலே நடக்கும் அப்படின்றது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் ரஜினி கதாநாயகனாக நடிக்கின்ற ராணா திரைப்படம் உருவாவதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கின்றன. கில்லிக்கு அப்புறம் ரிலீஸ் ஆன விஜய் படங்கள்ல எந்த படத்துக்கு அதிக வசூல் கிடைச்சதுன்னு தோரணமலையில இருந்து செண்பகராமன் கேட்டிருக்காங்க. கில்லி திரைப்படத்துக்கு பின்னாலே மறு வெளியீடு கண்ட விஜய் திரைப்படங்கள்ல அதிகமான வசூலை பெற்றதுன்னா அது போக்கிரி திரைப்படம் தான். ஆனால் அந்த போக்கிரி திரைப்படம் பெற்ற வசூல் இருக்க அது கில்லியினுடைய 10% கூட இல்லை. மலையாளம் ஆக்டர் உன்னி முகுந்தனை பத்தி சொல்லுங்க. அவர் இப்போ அங்க என்ன பொசிஷன்ல இருக்காருன்னு அம்ஜிக்கர்ல இருந்து பத்மநாபன் கேட்டிருக்காங்க. இன்றைக்கு மலையாள பட உலகிலே முக்கியமான நடிகராக இருக்கின்ற உன்னி முகுந்தன் அறிமுகமானது தமிழ் படத்தில் தான். தனுஷ் கதாநாயகன் நடித்த சீடன் திரைப்படம் தான் உன்னி முகுந்தனுடைய முதல் படம். மலையாளத்திலே அவர் அறிமுகமானது பாம்பே மார்ச் 12 என்ற திரைப்படத்திலே. அந்த படத்திலே கதாநாயகன் நடித்தவர் மம்முட்டி. முதல் படத்திலேயே சிறந்த புதுமுக நடிகருக்கான பல விருதுகளை வென்றவர் தான் உன்னி முகுந்தன். இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகர் அப்படின்ற ஒரு வட்டத்துக்குள்ளே இவரை அடைத்து விட முடியாது. திரைப்பட தயாரிப்பாளர், பாடலாசிரியர், பாடகர் என்று உன்னி முகுந்தனுக்கு பல முகங்கள் உண்டு. விஜய் த்ரிஷா 2 பேரும் லிவ் டுகெதர்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி விஜயோட அரசியல் பாதையை பத்தி விமர்சனம் பண்றது சரியா? அப்ராட் கண்ட்ரீஸ்ல எல்லாம் இது ரொம்ப சாதாரண விஷயமா இருக்கும்போது இங்க இருக்கிற மக்கள் ஏன் இதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பேசுறாங்க? இது ஹெல்தியான விஷயமா? இதை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு மட்டக்களப்புல இருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற விஷயம் ஆரோக்கியமானது இல்லை தான். ஆனால் அது இன்றைக்கு ஆரம்பித்திருக்கிறது. பல காலங்களாக தொடர்ந்து வந்து கொண்டு தானே இருக்கிறது. அவங்களா பார்த்து திருந்தாவிட்டால் இதுக்கெல்லாம் தீர்வே இல்லை. சார், நீங்க ஃபர்ஸ்ட் உங்களோட சொந்த குரல்ல டப்பிங் பண்ண படம் எதுன்னு சென்னையில இருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. என்னுடைய முதல் படத்திலிருந்து நான் சொந்த குரலில் தான் பேசிகிட்டு இருக்கேன். எனக்காக ஒரு பின்னணி குரல் கொடுக்கின்ற கலைஞர் குரல் கொடுத்தார் என்றால் அது ஜல்லிக்கட்டு திரைப்படத்தில் தான் நடந்தது. அந்த படத்திலே நான் ஏற்றது வில்லன் வேஷம். அதனால் என்னுடைய குரல் பொருத்தமாக இருக்காதோ அப்படின்னு நான் எடுத்த தவறான ஒரு முடிவின் காரணமாகத்தான் ரத்னகுமார் என்ற பின்னணி குரல் கொடுக்கின்ற கலைஞர் அந்த படத்தில் எனக்காக பேசினார். அந்த படம் நீங்களாக பார்த்தீங்கன்னா புலன் விசாரணை 2 என்ற திரைப்படத்தில் எனக்காக ஒரு பின்னணி குரல் கொடுக்கின்ற கலைஞர் பேசியிருந்தார். அதுக்கு முக்கியமான காரணம் அந்த படத்தினுடைய டப்பிங் பணிகள் நடைபெற்ற போது நான் இந்தியாவிலேயே இல்லை, மலேசியாவில் தான் தொடர்ந்து தங்கி கொண்டிருந்தேன். அதன் காரணமாக தான் அந்த படத்தில் என்னுடைய குரல் இடம்பெறாமல் போயிற்று. கூலி படத்தை டைரக்டா ஐமேக்ஸ் கேமரால ஷூட் பண்ண போறதா சொல்றாங்க. இந்த மாதிரி பெரும்பாலான அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் எல்லாமே ரஜினிகாந்தோட படங்கள்ல தான் அறிமுகப்படுத்துறாங்க. அப்படி இருந்தும் ரஜினிகாந்தோட படங்களை விட கமல்ஹாசனோட படங்களுக்கு தான் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல நிறைய பாராட்டுகள் கொடுக்கப்படுது. அதுக்கு என்ன காரணம்? இல்ல ரஜினிகாந்த் நடிக்கிற படங்கள்லாம் வசூல் சாதனை காரணமா இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லையான்னு யாழ்ப்பாணம்ல இருந்து ஜானி கேட்டிருக்காங்க. கருப்பு வெள்ளை படம் தொடங்கி கலர் படம் வரையிலும், 2D படங்கள் தொடங்கி ஐமேக்ஸ் படங்கள் வரையிலும் தொழில்நுட்ப வளர்ச்சி பெற்ற எல்லா திரைப்படங்களும் ரஜினிகாந்த் நடித்திருக்கிறார் என்பதை யாரும் மறுக்க முடியாது. இவருக்கும் கமல்ஹாசனுக்கும் என்ன வித்தியாசம்னா, இவர் அது போன்ற தொழில்நுட்ப வளர்ச்சி பெற்ற படங்களிலே நடித்தார். ஆனால் கமல்ஹாசனை பொறுத்த வரைக்கும் அவர் தன்னுடைய படங்களில் இது போன்ற தொழில்நுட்பங்களை அறிமுகம் செய்தார். புத்தம்புது பூவை படத்துல வர சாங்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆச்சு? அந்த படம் வெற்றி படமான சுரேஷ் கேட்டிருக்காங்க. புத்தம் புது பூவே திரைப்படம் 1997ஆம் ஆண்டிலே வெளியான திரைப்படம். ஆனால் அந்த படம் வெற்றி படமாக அமையலை. பழைய ஆக்ட்ரஸ் காஞ்சனா பத்தி சொல்லுங்க. அவங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு திருச்சியில இருந்து விஜய் கேட்டிருக்காங்க. காஞ்சனா திரையுலகம் விட்டு விலகி பல ஆண்டுகள் ஆகின்றன. ஒரு 2 ஆண்டுக்கு முன்னால் நம்முடைய அலுவலகத்துக்கு ஒரு முறை காஞ்சனா வந்திருந்தாங்க. அப்போது அவரே பகிர்ந்து கொண்ட தகவல் இது. ஆக்டர்ஸோட டிவோர்ஸ்க்கு அப்புறம் ரிலீஸ் ஆகிற மூவிஸ் வெற்றி அடையுமா? பிகாஸ் ராமராஜன் நளினியோட டிவோர்ஸ்க்கு அப்புறம் ரிலீஸ் ஆன ஊரு விட்டு ஊரு வந்து படம் வெற்றி அடையல. இதை பத்தின உங்களோட கருத்து என்னன்னு சென்னையில இருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. இது போன்ற சென்டிமெண்ட்டுகளில் எல்லாம் எனக்கு அறவே நம்பிக்கை இல்லை. தமிழ் சினிமா வரலாற்றில் மிக அதிகமாக வசூல் செய்த முதல் திரைப்படம்னா அது கமல்ஹாசன் கதாநாயகனாக நடித்த விக்ரம் திரைப்படம். அந்த படத்திலே கதாநாயகனாக நடித்த கமல்ஹாசன் 2 முறை விவாகரத்து செய்தவர். சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்றது, ஆனா அதுக்கு ஒரு திரும்ப கூட கிள்ளி போடுறது இல்லை அப்படின்னு இந்தியன் 2 படத்துல சித்தார்த் வசனம் பேசியிருக்காரு. இதுக்கு முன்னாடி ரஜினிகாந்த் தானே சிஸ்டம் சரியில்லைன்னு விகடன் மதனுக்கு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. இது அவரை தாக்குற மாதிரி இருக்கே, இதை பத்தின உங்களோட கருத்து என்னன்னு தோரணமலையில இருந்து செண்பகராமன் கேட்டிருக்காங்க. சிஸ்டம் சரியில்லை அப்படின்னு ரஜினி மட்டுமா சொன்னா?
அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு விமர்சனத்தை வைப்பதற்கு முன்னாலே சங்கர் ரஜினிகாந்த் மீது எந்த அளவுக்கு மரியாதை வைத்திருப்பவர், கமல்ஹாசனுக்கு ரஜினிக்கு உள்ள நட்பு எப்படிப்பட்ட நட்பு, சித்தார்த்துக்கு ரஜினி மேலே எந்த அளவுக்கு மதிப்பு இருக்கிறது என்பதெல்லாம் தெரிந்து கொண்டு நீங்கள் இந்த விமர்சனத்தை வைக்க வேண்டாமா? சார், இந்த வார சாய்வு சித்ரால உங்களை நீங்களே இன்டர்வியூ பண்ண போறதா சொல்லியிருந்தீங்க. நீங்களே உங்களை கேள்வி கேட்டு நீங்களே பதில் சொல்லி டபுள் ஆக்டா எடுத்தா நல்லா இருக்கும், பண்ணுவீங்களான்னு கோயம்புத்தூர்ல இருந்து பாலகிருஷ்ணன் கேட்டிருக்காங்க. நீங்கள் சொல்லியிருக்கிற மாதிரி தான் அந்த நிகழ்ச்சி அமையும். அந்த நிகழ்ச்சியிலே நானே என்னை பற்றிய கேள்விகளை கேட்டு நானே பதில் சொல்வதாகத்தான் திட்டம். சார், ஆக்டர் அஜித்துக்கும் ஃபேஷன் டிசைனர் அனுவர்தனுக்கும் நல்ல நட்பு இருக்கா? அவர் அஜித் கூட எத்தனை மூவிஸ்ல ஒர்க் பண்ணியிருக்காருன்னு திருச்சியில இருந்து வேல்முருகன் கேட்டிருக்காங்க. ஆடை வடிவமைப்பாளர் அனுவர்தன் இயக்குனர் விஷ்ணுவர்தனுடைய மனைவி பில்லா திரைப்படத்துக்கு அவங்க தான் ஆடை வடிவமைப்பாளராக பணியாற்றியிருந்தாங்க. அந்த படத்தில் அஜித்துடைய காஸ்டியூம்ஸ் எந்த அளவுக்கு ஸ்டைலிஷாக இருந்தது அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த படத்திலிருந்து தன்னுடைய திரைப்படங்கள் பலவற்றில் அனுவர்தனை தான் பயன்படுத்துகிறார் அஜித். சீதாராமன் படத்தோட டைரக்டர் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவரோட அப்கமிங் மூவி அப்டேட் சொல்லுங்கன்னு ஒசூர்ல இருந்து நதீம் கேட்டிருக்காங்க. சீதாராமன் படத்தினுடைய இயக்குனரான ஹானூர் ராகவப்படி அடுத்து பிரபாசுடன் இணைந்து ஒரு திரைப்படத்திலே பணியாற்ற இருக்கிறார். இந்தியன் 2 படத்தோட எதிர்பார்ப்பை இன்னும் அதிகரிக்க ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணா அதுல வர டைலாக்ஸ் அண்ட் கெட்டப்ஸ் எல்லாத்தையும் ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கி அதை கலாய்க்கிறத சோஷியல் மீடியால பார்க்க முடியுது. சங்கர் இன்னும் ட்ரெய்லர் கட்ல கொஞ்சம் கவனம் செலுத்தியிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. உண்மையிலே சுஜாதா இல்லாததுதான் சங்கரோட இந்த தடுமாற்றத்துக்கு காரணமா? இதை பத்தி உங்களோட கருத்துக்கு என்னன்னு மட்டக்களப்புல இருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. சுஜாதாவோடு இணைந்து சங்கர் பல வெற்றி படங்களை கொடுத்திருக்கிறார் என்றாலும் சுஜாதா இல்லாமலும் பல வெற்றி படங்களை கொடுத்தவர் தான் சங்கர் என்பதை நீங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். சங்கர் அறிமுகமான திரைப்படமான ஜென்டில்மேன், அதைத் தொடர்ந்து அவர் இயக்கிய காதலன் ஆகிய 2 திரைப்படங்களிலுமே சுஜாதாவுடைய பங்களிப்பு இல்லை. ஆனாலும் அந்த படங்கள் வெற்றி படங்களாக அமையலையா என்ன? இன்று நேற்று நாளை பார்ட் 2 படத்தோட அப்டேட் சொல்லுங்கன்னு தூத்துக்குடியில இருந்து மந்திரமூர்த்தி கேட்டிருக்காங்க. பாரத் மோகன் என்ற இயக்குனருடைய இயக்கத்தில் தான் இன்று நேற்று நாளை படத்துடைய 2ஆம் பாகம் உருவாக இருப்பதாக அறிவித்திருந்தாங்க. ஆனால் அந்த படத்துடைய படப்பிடிப்பு இப்போது நடந்து கொண்டிருப்பதாக தெரியல. கல்கி படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸ் யார்கிட்ட இருக்குன்னு நியூசிலாந்துல இருந்து உமாசுதன் கேட்டிருக்காங்க. கல்கி திரைப்படத்துடைய தென்னிந்திய டிஜிட்டல் உரிமைகள் அமேசான் பிரைமிலும் ஹிந்தி டிஜிட்டல் உரிமைகள் நெட்ஃபிளிக்ஸிலும் இருக்கின்றன. விஜய் சேதுபதி ராம்கோபால் வர்மா இயக்கத்துல ஒரு படம் நடிக்க போறாரு அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மையா? எந்த ஒரு முன்னணி ஆக்டர்ஸும் அவரோட இயக்கத்துல நடிக்க முன்வராதப்போ விஜய் சேதுபதி மட்டும் ஏன் அவரோட படத்துல நடிக்க ஒத்துக்கிட்டாருன்னு யாழ்ப்பாணம்ல இருந்து ஜானி கேட்டிருக்காங்க. விஜய் சேதுபதி அடுத்து நடிக்க இருக்கின்ற படம்னா அது பாண்டியராஜ் இயக்கத்திலே உருவாக இருக்கின்ற படம். அந்த படத்தை சத்யஜோதி நிறுவனம் தான் தயாரிக்கிறது. அந்த படத்தை தொடர்ந்து ராம்கோபால் வர்மா இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிக்கலாம். அதற்கான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கின்றனவே தவிர இதுவரைக்கும் அந்த தகவல் உறுதி செய்யப்படவில்லை. கமல் புராண பாத்திரங்கள்ல நடிச்சிருக்காரான்னு பாண்டிச்சேரியில இருந்து கமலசேகர் கேட்டிருக்காங்க. கமல் புராண படங்கள்ல நடித்ததிலேயே தவிர புராண பாத்திரங்கள்ல நடிச்சிருக்காரு. தமிழ் கடவுள் முருகன் வேடத்துல அவர் காதலா படத்தில் நடிச்சதை நீங்க பார்க்கலையா என்ன? எழுத்தாளர் சுஜாதா இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்னு தஞ்சாவூர்ல இருந்து வேல்முத்து கேட்டிருக்காங்க. எழுத்தாளர் சுஜாதா என்று இருந்தால் நிச்சயமாக இந்தியன் 2 திரைப்படத்திற்கு அவர் தான் வசனம் எழுதியிருப்பார். அவருடைய பல கதைகள் திரைப்படமாக உருவாகி இருக்கும். முன்னணி ஆக்டர்ஸோட சம்பள பிரச்சனை அப்படின்றது தமிழ் சினிமால ஒரு பேசு பொருளா இருக்கே. ஆனா மலையாளம் இண்டஸ்ட்ரியில மட்டும் நடிகர்களோட சம்பள பிரச்சனை அப்படின்னு ஒண்ணு பெருசா வந்ததே கிடையாது. இதுக்கு என்ன காரணம்? ஒருவேளை அங்க இருக்கிற ஃபேமஸான ஆக்டர்ஸே ப்ரொடியூசர்ஸாவும் இருக்காங்களே, அதுதான் ரீசனான மட்டக்களப்புல இருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. தமிழ்ல இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. உங்களுடைய கேள்விக்கு அந்த பழமொழி சரியான பதிலாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து இன்று ஒரு தகவல். நடிகனாக வேண்டும் அப்படின்ற ஆசையில தான் ஜெமினி நிறுவனத்துக்கு மனு போட்டார் ஜெமினி நேசன். அப்பாவுடைய பெயர் ஜெமினி நேசன்ல வெறும் கணேசன். பிரபல இயக்குனரான கே ராம்நாத் தான் ஜெமினி நேசனை முதலாக டெஸ்ட் எடுத்தார். அவர் டெஸ்ட் எடுத்த உடனே நிச்சயமாக ஜெமினி ஸ்டூடியோவில் தனக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு தான் ஜெமினி நேசன் நம்பினார். ஜெமினி ஸ்டூடியோவில் அவருக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஆனால் நடிகனாக இல்லை, காஸ்டிங் டைரக்டர் என்ற பிரிவிலே வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. அதற்கு பின்னாலே நீண்ட நாள் கழித்து அவருக்கு திரைப்படம் நடிக்க வாய்ப்பு வந்ததுன்னா அது மிஸ் மாலினி என்ற திரைப்படத்தில். அதுக்கு முன்னாலே தனக்கு சினிமாவிலே சரியான வாய்ப்புகள் கிடைக்கல அப்படின்ற மிகப்பெரிய மன வருத்தத்திலே இருந்த ஜெமினி நேசன் தன்னை மேக்கப் டெஸ்ட் எடுத்த கே ராம்நாத் கிட்ட நான் வேறு ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடலான்னு இருக்கேன், இந்த நடிகர் தொழில் எனக்கு ஒத்து வராதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா எந்த வாய்ப்பும் வரமாட்டேங்குது என்று புலம்பி தள்ளினார். அவருடைய புலம்பலை கேட்ட கே ராம்நாத், ஒன்றும் பயப்படாத கணேசா, நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்கும், நீ இந்த சினிமாவில் மிகப்பெரிய நடிகனாவாய், அதில் எந்த சந்தேகமும் இல்லை, ஆனால் அதற்காக நீ கொஞ்சம் காத்திருக்க வேண்டும் என்றார்.
அதுக்கு பின்னால் ஜெமினேசனுக்கு கிடைச்ச வாய்ப்பு தான் மிஸ் மாலினி அப்படின்ற படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு. அந்த படம் ஜெமினேசனை மிகப்பெரிய நட்சத்திரமாக்கவில்லை, ஆனால் ஒரு காதலியை அவருக்கு சம்பாதித்து கொடுத்தது. மிஸ் மாலினி படத்துடைய கதாநாயகியான புஷ்பவல்லி மிக தீவிரமாக ஜெமினேசனை காதலிக்க தொடங்கினார். தனக்கு சரியான வாய்ப்புகள் அமையலையே அப்படின்ற வருத்தத்தில் இருந்த ஜெமினேசனுக்கு புஷ்பவல்லியினுடைய அந்த காதல் இருக்க அது மிகப்பெரிய மன ஆறுதலாக அமைந்தது. அதன் காரணமாக தான் புஷ்பவல்லியுடைய காதலை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று கூட சொல்லலாம். ஏன்னா இந்த காதலுக்கு முன்னாலேயே அவருக்கு பாப்ஜியோடு திருமணம் ஆகிறது. அந்த புஷ்பவல்லியோடு ஜெமினேசனுக்கு ஏற்பட்ட நெருக்கத்தின் காரணமாக பிறந்தவர் தான் இன்றைக்கு இந்தி பட உலகிலே மிகப்பெரிய நட்சத்திரமாக விளங்குகின்ற ரேகா என்பது நான் சொல்லி தெரிய வேண்டிய விஷயமா என்ன? இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.